Hey, hello everyone, welcome back. நம்ம இப்போ வரைக்கும் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி லேர்ன் பண்ணும்போது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம எதுல கொடுத்துருக்கோம்னா அப்ளிகேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் நான் இதை கமெண்ட் பண்ணிட்டு இந்த கான்ஃபிக் இருக்கு இல்லையா, இந்த கான்ஃபிக்குள்ள ப்ராஜெக்ட் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ்ல சிம்பிளி நம்ம ஒரு மெத்தட் எழுத போறோம். அந்த மெத்தட்ல இந்த மாதிரி அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணாம நம்ம கோடு மூலமா சென்ட் பண்றோம். பட் இதுவுமே என்ன சொல்றது, ஒரு ப்ரொடக்ஷன் ரெடியான அப்ளிகேஷனான்னு கேட்டா கிடையாது. பட் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் த ஸ்கிராச். அதனால நம்ம எது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணலாம். First let's create a method public which is going to return a user detail service. User detail service ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா which is going to handle the user information. லைக் இப்போ ஒரு புது யூசரை ஆட் பண்ணணும்னா கிரியேட் யூசர், இஃப் இட் இஸ் அன் எக்ஸிஸ்டிங் யூசர் அண்ட் ஐ நீட் டு அப்டேட்னா விச் வில் கிவ் அன் அப்டேட் யூசர், அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த யூசர் டீடைல் சர்வீஸ்ன்ற கிளாஸ் பண்ணும். ஸோ விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் me a யூசர்ஸ் டீடைல் சர்வீஸ். ஆஃப்டர் தட் இந்த மெத்தடுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம், யூசர் டீடைல்ஸ் service. After that it is not going to accept any parameters, so empty parameters தான், no parameters. அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு யூசரை கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு யூசரை கிரியேட் பண்றதுக்கு யூசர் அப்படிங்கறது என்ன டேட்டா டைப்னா யூசர் டீடைல்ஸ், யூசர் டீடைல்ஸ் which is equal to நான் நேம் கொடுத்துறேன் யூசர்னு சொல்லிட்டு, which is equal to யூசர் டீடைல்ஸ்ல யூசருக்கு என்னென்ன வேணும், அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், அந்த அவங்க எதுக்கு அத்தரைஸ்டு, விச் மீன்ஸ் இஃப் இட் இஸ் அட்மின்னா எல்லா பவரும் இருக்கணும். இஃப் இட் இஸ் அ நார்மல் யூசர் அப்படின்னா தே ஹாவ் ஒன்லி ரீட் ஆக்சஸ், அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ யூசர் கிளாஸ்ல யூசர் டாட் வித் யூசர் நேம், யூசர் நேம் நான் யூசர்னு கொடுத்துட்றேன். ஆஃப்டர் தட் டாட் வித் பாஸ்வேர்ட், sorry, not with the normal password which is equal to 1234 னு கொடுக்கிறேன், 12345. ஓகே, இவங்களோட அத்தாரிட்டைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கிறோம். அத்தரைசேஷனுக்கு authorities, she is this user is a normal user, அதனால யூசருக்கு கொடுக்க வேண்டிய அத்தாரிட்டிஸ் மட்டும் கொடுக்கணும். அண்ட் தென் பில்டர். இப்போ நான் இதை சிம்பிளி ரீடுன்னு கொடுக்கலாம். வாட் எவர் ஐ வாண்ட் நான் அந்த அத்தாரிட்டிஸ்ல கொடுக்கலாம். எகெயின் நான் ஒரு யூசர் கிரியேட் பண்றேன் which is an admin. யூசர் டீடைல்ஸ் யூசர் 2 which is equal to user dot with user name, யூசர் நேம் admin சொல்லிடுறேன். ஆஃப்டர் தட் டாட் பாஸ்வேர்ட் which is 1234க்கு பதிலா 54321 கொடுக்கிறேன், 54321. அண்ட் இவங்க அட்மின்ன்றதால அத்தாரிட்டிஸ் அட்மின். ஆஃப்டர் தட் எண்ட்ல நான் பில்டு கொடுக்குறேன். இஃப் யூ ஓபன் திஸ் பில்டு பாத்தீங்கன்னா சிம்பிளி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் யூசர் நார்மல் யூசரான்னு பாக்குறோம். யூசர் கேனாட் பி நல்லா இருக்க கூடாது. ஆஃப்டர் தட் பாஸ்வேர்டை என்கோட் பண்றோம். நான் டீபக்கர் இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். தென் again இந்த ப்ராஜெக்ட்ல போயிட்டு which is going to return me a user detail service. so return பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா return new, என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா இந்த மாதிரி யூசர் டீடைல்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல நம்ம சென்ட் பண்ண போறோம். எப்படி இந்த எல்லா யூசர்ஸ் நம்ம என்னென்ன யூசர்ஸ் கிரியேட் பண்றோமோ எல்லா யூசர்ஸையும் இதுல சென்ட் பண்றோம். இஃப் ஐ கிரியேட் மோர் தேன் 10 யூசர்ஸ் நான் அதையுமே இதுல சென்ட் பண்ணலாம். இஃப் ஐ சி த கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் திஸ் இன் மெமரி இட் இஸ் அக்செப்டிங், நம்ம எவ்வளோ யூசர்ஸ் கிரியேட் பண்றோமோ அவ்வளோ யூசர்ஸையும் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் கிரியேட் பண்ணிட்டேன். if I run this it won't work. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா we haven't defined this method as a @bean. @bean ன்னு நான் டிஃபைன் பண்ணலன்னா அதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. and then whatever we have returned inside it won't work. இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றேன். now what I have set னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் application.propertiesல ஒரு கொடுக்கறதுக்கு பதிலா நான் ஒரு மெத்தட் கொடுத்து நான்
user name and password கொடுத்திருக்கேன். The method is returning a user details service and whatever users we are creating which is of type user details. நான் இவங்க user details எல்லாத்தையும் எதுல சேவ் பண்ணியிருக்கேன்? in memory user details managerல நான் சேவ் பண்ணியிருக்கேன். If I run this, let's see what is happening. ஓகே, our application got started. இப்போ நம்ம வந்து எட்ஜ்ல ஓபன் பண்ணுவோம். இப்போ இந்த URL வந்து ஹிட் பண்ணலாம். யூசர் டீடைல்ஸ் கேக்குது. இஃப் ஐ கிவ் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கொடுத்தேன்? யூசர் 1234 கொடுத்தேன். ஸோ யூசர் 12345 அப்படின்னு சொல்லிட்டு சைன் இன் பண்றேன். எனக்கு எகெயின் வந்து லாகின் பேஜ் தான் வருது. சரி, ஓகே, அட்மின் 54321 சொல்லிட்டு கொடுத்துட்டு எகெயின் பண்ணாலும் லாகின் பேஜ் தான் வருது. ஏன் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எரர் இருக்கான்னு இன்டெலிஜென்ட்ல சர்ச் பண்ணுவோம். இப்ப இன்டெலிஜென்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ எரர் வந்திருக்கு. என்ன எரர்னா, given that there is no default password encoder configured, each password must have a password encoding prefix. அதாவது சிம்பிளி நான் வந்து இந்த கான்ஃபிக்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன் வித்தவுட் என்கோடிங். இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் என்னால யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. இப்போ எனக்கு என்கோடு பண்றதுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா சிம்பிளி நான் வந்து NOOPன்னு சொல்றேன். NOOPனா எனக்கு என்கோடு பண்ண வேண்டாம். நீங்க சிம்பிளி ஐ டோன்ட் வாண்ட் எனி பாஸ்வேர்ட் என்கோடு, சிம்பிளி நீங்க வந்து இந்த பாஸ்வேர்டை பிளெயின் டெக்ஸ்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். இஃப் ஐ ரீரன் திஸ் அப்ளிகேஷன் எகைன், செக் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லெட்ஸ் see it in the edge. இப்ப எட்ஜ்ல நான் சிம்பிளி அந்த URL ஹிட் பண்றேன். யூசர் 12345. ஓகே, இப்ப சைன் இன் கொடுத்தோம்னா நமக்கு அப்ளிகேஷன் வந்து உள்ள போகுது. ஸோ whenever you are creating a password, அந்த password should contains a password encoder. அப்படி என்கோடர் இல்ல அப்படின்னா it will throw an error. அதை நம்ம வந்து ரெசால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, சிம்பிளி எனக்கு எந்த பாஸ்வேர்ட் என்கோடரும் வேணாம்னு சொல்லிட்டு NOOP சொல்லியிருக்கேன். இப்ப இந்த லெக்சர்ஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிருக்கோம்னா, application.propertiesல நான் கொடுத்திருந்த பாஸ்வேர்டையும் யூசர் நேமையும் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் தேர் நான் வந்து கான்ஃபிக் ஃபைல்ல பீன் யூசர் டீடைல் சர்வீஸ்ன்ற ஒரு கிளாஸை ரிட்டர்ன் டைப்பா வச்சு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடை பீனா டிஃபைன் பண்ணி நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்கிராச்ல இருந்து லேர்ன் பண்றதுக்காட்டிக்கு இப்போ எப்படி யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு ட்ரை இட் இன் அ டீபக்கிங் மோட், அதுவும் நம்ம பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் டீபக்கர். நான் டீபக்கிங் பாயிண்ட் ஆல்ரெடி வந்து இன் மெமரி டீடைல்ஸ் மேனேஜர்ல கிரியேட் யூசர்ல எல்லாத்துலயும் நான் போட்டிருக்கேன். ஸோ நோ இஷ்யூஸ். இப்ப பாருங்க, டீபக்கர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? லெட்ஸ் ரன் இட். ஓகே, இன்னும் நான் கொடுக்கல இல்லையா, அப்ளிகேஷன் தரல. 1 செகண்ட், கோ பேக் பேக் பேக். யா, நான் வந்து இந்த மெத்தட்ல இங்க நான் டீபக்கர் பிளேஸ் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மியூட் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ சிம்பிளி நான் என்ன பண்றேன்னா, URL ஹிட் பண்றேன். லோக்கல் ஹோஸ்ட் 80, சாரி, கண்ட்ரோல் C ஹிட் பண்ணா இங்க வரும். கரெக்டா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன், யூசர் 12345 சொல்றேன். ஓபன் ஆகுது. டீபக்கர் ஆக்சுவலி மியூட்ல இருந்த காட்டிக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகல. ஐ வில் ஷோ யூ த ஃப்ளோ ஒன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஃபிக்ல
ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம், ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த மெத்தட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ யூசர் டீடைல் சர்வீஸ். யூசர் டீடைல் சர்வீஸ்ல லோட் யூசர் பை யூசர் நேம்னு ஒரு மெத்தட் வந்து இருக்கு. இந்த மெத்தடை யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூசர் டீடைல்ஸ் மேனேஜர், ஜேடிபிசி டீடைல்ஸ் மேனேஜர், இன்மெமரி டீடைல்ஸ் மேனேஜர், யூசர் டீடைல்ஸ் மேனேஜர் எல்லாரும் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து யூசர்ஸ் டீடைல் மேனேஜருக்கு போனா விச் இஸ் எக்ஸ்டெண்டிங் யூசர்ஸ் டீடைல் சர்வீஸ். யூசர்ஸ் டீடைல் சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இங்க இருக்கிறவங்க யார வந்து ரிட்டர்ன் பண்றாங்க, யூசர் டீடைல் சர்வீஸ் இந்த கிளாஸ் தான் ரிட்டர்ன் பண்றாங்க. இந்த கிளாஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சேம் திங் யூசர் டீடைல் சர்வீஸ்ல simply it is load user by user name. If I go inside it user details manager, இதுல வந்து create user, update user, delete user, change password, user exist இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா மெத்தடும் இருக்கு. இப்ப நான் ரிட்டர்ன் பண்றது யாரை ரிட்டர்ன் பண்றேன், இன் மெமரி டேட்டாபேஸ் மேனேஜர், இன் மெமரி யூசர் டேட்டாபேஸ் மேனேஜரை ரிட்டர்ன் பண்ணனா, இஃப் ஐ கோ இன்சைட் இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் விச் வில் அக்செப்ட் n நம்பர் ஆஃப் யூசர்ஸ். நம்ம எத்தனை யூசர்ஸ் கிரியேட் பண்றோமோ அத்தனை யூசர்ஸையும் இட் வில் அக்செப்ட் அண்ட் கிரியேட் தட் யூசர். ஸோ இந்த கிரியேட் யூசர்ல வந்து கண்டிஷன் செக் பண்ணி யூசரை கிரியேட் பண்ணிரும். ஓகேங்களா? தென் நம்ம அட் த எண்ட் வந்து யூசர் கிரியேட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கோம், பில்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இந்த பில்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்ஸ் நான் வந்து யூசரை கிரியேட் பண்றேன், யூசர் நேம், பாஸ்வேர்ட், அத்தாரிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு பில்டுன்னு கொடுக்கும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டூ என்கோடிங் பாஸ்வேர்ட். நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் அதை என்கோட் பண்ணும். தட்ஸ் வை நம்ம வந்து என்கோடிங் கொடுக்காதங்காட்டிக்கு வி காட் அன் எரர், டிஃபால்ட் என்கோடர் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு. அது கொடுக்கலன்னா நம்மளால பேஜ்குள்ள கண்டிப்பா போக முடியாது. ஓகே, என்கோட் பண்ணி தான் சேவ் பண்ணி. இப்போ நம்ம கொடுத்தது வந்து நார்மல் பிளெயின் டெக்ஸ்டா இருந்துச்சு, அதை என்கோட் பண்ணி சேவ் பண்ணணும். என்கோட் பண்றதுக்கு நம்ம எந்த என்கோடர்னு கொடுக்காதங்காட்டிக்கு இட் த்ரோன் அன் எரர். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். நார்மலி நம்ம யூசர்ஸை ஆட் பண்ணணும்னா விச் இஸ் ஆஃப் டேட்டா டைப் யூசர் டீடைல்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டைப் யூசர் டீடைல்ஸ் சர்வீஸ். நம்ம எந்த யூசர் டீடைல்ஸ் சர்வீஸை எப்படி வந்து ரிட்டர்ன் பண்றது, இன் மெமரி யூசர் டீடைல்ஸ் மேனேஜரை வச்சு தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட் இன் application.properties நம்ம ஒரு மெத்தடை கான்ஃபிகரேஷன் ஃபைல கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐ ஹோப் இந்த மாதிரி எப்படி யூசர்ஸ் கிரியேட் பண்றதுன்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubts, comments la கேளுங்க. I will explain you on the next lectures as well. And thank you so much for watching our video. We'll see you in another video. Thank you. Bye bye.